ஹலோ கைஸ், இந்த சீசனோட பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு ஏன் தெரியுமா முத்துக்குமரனை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் ஏன் தெரியுமா அவ்வளோ அதிகப்படியான வாக்குகள்லாம் வருது தெரியுமா? ஒரே ஒரு சிம்பிளான விஷயந்தான். எவன் ஒருத்தன் அந்த கேமை ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, எவன் ஒருத்தன் அந்த கேமுக்குள்ளே என்ன நடக்குது, யார் கரெக்டாக இருக்காங்க, யார் தப்பாக இருக்காங்க, யார் எந்த திசையில் போகிறாங்க, யார் எந்த திசையிலேருந்து அடிக்கிறான் அப்படின்றதெல்லாம் பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கிறனால மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே 105 டேஸ் வந்து சர்வைவ் ஆக முடியும். அண்ட் அதை தாண்டி டைட்டிலையும் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இது யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் அவர்களை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்பி, அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைச்சது. அதில் வந்து தீபக் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. பட் ராணவ் அவர்களும் பக்காவாக ப்ளே பண்ணார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ராணவ் நான் உங்ககிட்ட நேரடியாகவே வந்து சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த வாரத்தில் நீ கலக்கிட்ட. எப்படி இந்த வாரத்தில் நீ கலக்கிட்ட. ஸோ அதனால் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து உனக்கு தேவையே படாது, மக்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னார்ல முத்துக்குமரன். அந்த ஒரு வார்த்தையாலே நம்ம முத்துக்குமரனை வந்து டிஃபைன் பண்ணிடலாம். சூப்பராக வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராணவ் எந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணார், அவருடைய ஸ்ட்ராட்டர்ஜி என்ன, அதை தாண்டி அவர் எவ்வளோ தூரம் வந்து வாக்குகள்லாம் வாங்கியிருக்காரு, மக்களோட மனசில் எப்படி வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வெளியே இருக்கக்கூடிய நமக்கு தெரியும். ஆனால் முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த கேமை அவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணுறதுனால மட்டும்தான் ஒரு பிளேயர் வந்து அவ்வளோ தூரம் கலக்கியிருக்கா, உனக்கு வந்து இது தேவையே படாது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் முத்துக்குமரன் இஸ் எ பெஸ்ட் பிளேயர் இன் பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு காரணம் மட்டும்தான். ஸோ இதை சொல்லிவிட்டு இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு யார் அப்படின்னு வந்து தேர்ந்தெடுத்தாங்க. பெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷாலை வந்து நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. எல்லாருமே போயிட்டு வந்து விஜய் விஷால் அப்படின்னு தான் பேரை வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பெண்கள் சைடில் வந்து யாரை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்களையும் அதுக்கப்புறம் ரியா அவர்களையும் வந்து சொன்னாங்க. இப்போ ரியா அவர்கள் என்ன அப்படி கேம் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கேம் ப்ளே பண்ணாங்க. ஆக்சுவலாக வாய்ஸ் அவுட் பண்ணுறது, நிறைய இடங்களில் வந்து கேள்விகள் கேட்குறது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை வந்து ரியா அவர்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தாங்க. மற்றவங்கலாம் ரொம்ப ஓவர் டூ பண்ணும்போது செட்டில்டாக எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணவங்க தான் ரியா அவர்கள். அந்த ஸ்டாப்புக்கு எவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க பண்ணவங்க தான் ரியா அவர்கள். அது தாண்டி மஞ்சரி. ஸோ மஞ்சரி அவர்கள் வந்து தன்னுடைய கேரக்டரை முழுமையாக ஏற்றுக்கிட்டு பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் ஒன் ஆஃப் த ஸ்டாப் மாதிரி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ தூரம் ஆசிரியராக பக்காவாக கலக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் போராட்டம் பண்ணும்போது கூட இதுக்கு எனக்கு விட தெரிஞ்சு ஆகணும்டா, நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களே, உங்களுக்காக ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களே, அப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு ஆகணும், ஸோ நானும் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு உட்காந்தாங்களே, அந்த இடத்துல பீக்கு மஞ்சரி அவர்களுக்கு. ஸோ அதனால தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக அவங்க 2 பேருமே தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரியா அவர்கள் வந்து மஞ்சரி அவர்களுக்கே விட்டு கொடுத்தாங்க. ஆனால் ரியா அவர்கள் போயிட்டு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரியா அவர்கள் சொன்னது வந்து மஞ்சரி அவர்கள் தான். ஸோ 2 பேருமே ஈக்குவல் பாயிண்டில் இருக்கும்போது ரியா அவர்கள் வந்து மறுபடியும் மஞ்சரி அவர்களுக்கு தான் வந்து ஓட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரியா அவர்களுடைய நேர்மையை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். சரி, இப்போ பெஸ்ட்டை பற்றியெல்லாம் பேசியாச்சு, ஒஸ்ட்டை பற்றி பேசி ஆகணும்ல. இப்போ ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாருமே ஆண்கள் சைட்லேருந்து ராணவ்னு சொன்னாங்க. 2 பேர் மட்டும்தான் மாற்றி சொன்னாங்க. ஒன்று விஜய் விஷால், யாரை சொன்னார்னா ரஞ்சித் அவர்களை சொன்னாங்க. அதே மாதிரி முத்துக்குமரன் ரஞ்சித் அவர்களை சொன்னாங்க. அதுவும் அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது போல், அவரால் வந்து ஓப்பன் அப்பே ஆக முடியல, நிறைய இடங்களை வந்து சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லி முத்துக்குமரன் வந்து அவரை வந்து சொன்னாப்புல. இது ஏற்றுக்கும்படியாக இருந்தது. மற்றவங்க எல்லாருமே போயிட்டு ராணவ் பர்ஃபார்மன்ஸ், அது எதோ வேணால் இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், இல்லை ஃபேடாக கூட இருக்கட்டுமே, அது எல்லாமே வந்து இந்த ஷோவை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கும் இந்த டாஸ்க்கை சுவாரஸ்யப்படுத்துச்சா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியே. அதுதான் வெல் பர்ஃபார்மர் யார், பெஸ்ட் பர்ஃபார்மர் யார், அவங்கள தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாருமே ராணவ் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அந்த வித்தியாசம் வந்து மாறுபடுது இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து நான் முத்துக்குமரனை உத்து நோக்கிட்டே இருக்கேன். இந்த பையனும் போயிட்டு வந்து டக்குன்னு ராணவ சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் தான் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கடா, உனக்கு தேவையே இல்லை, என்எஃப்பியே வந்து தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போன மனுஷன் அங்கே போயிட்டு ராணுவ பேரை சொல்லிடுவாரோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் மற்றவங்கள மாதிரி. ஆனால் டக்குன்னு வந்து ரஞ்சித் பேரை சொன்னார். இதுக்கு பேர் தான் கேமர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. சரி, ஆண்கள் சைடு ஓகேப்பா, ராணுவ அவர்களை வந்து தேர்ந்தெடுத்தீங்க, அவங்க வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக கூட இருக்கட்டும், மக்கள் வந்து அதுக்கு பரிசு கொடுப்பாங்க, நாளைக்கு தெரியும், இல்லை நாளான்னைக்கு தெரியும் ராணுவ அவர்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த பெண்கள் சைடு வரலாமே.
பெண்கள் சைடு வந்தோம் அப்படின்னா வர்ஷினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தாவே வன்மம் தான். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினியை பார்த்தாவே பயங்கர வன்மமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. வர்ஷினியை எப்படி பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ, அதே மாதிரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் இவங்க பேரை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க போல். வர்ஷினி என்ன தான் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தாடு பங்கரம் இல்லாமல் குரங்கு மாதிரி ஆடுவீங்க. அதுக்கு வந்து அவங்க டெசிஷன் எடுக்கல, அவங்க வந்து பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்றதுலாம் அதில் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. பட் வர்ஷினியை தாண்டி நிறைய பேர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அவங்களெல்லாம் பேரெல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். இப்போது நம்ம ஜாக்லின் இருக்காங்கல்ல, அவங்க வந்தாங்க. அவங்க வந்து தர்ஷிகா பேர் வந்து சொன்னாங்க. ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா, எனக்கு வர்ஷினி பேர் தான் சொல்லணும்னு தோணுது. ஆனால் வர்ஷினி அவர்களுக்கு எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னே தெரியாது. ஸோ அதனால் நான் வேறு ஒரு பர்சனுக்கு வந்து போகிறேன், அது தர்ஷிகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தர்ஷிகாவை என்ன ரீசனுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக சொன்னாங்க. தர்ஷிகாவோட பெஸ்ட்டை நான் எப்பயுமே பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வீக் வந்து அது சுத்தமாகவே இல்லையோ, அதாவது டைல்யூட் ஆகிடுச்சோ, அதனால் நான் தர்ஷிகாவுக்கு வந்து இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அழகாக சொன்னாங்க. இப்போது விமர்சனத்தை ஏற்றுக்கொள்பவன் தான் கலைஞன் சொல்லுவாங்க. இதை வந்து கமல் சார் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல, விமர்சனத்தை ஏற்றுக்கொள்பவனான் கலைஞன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விமர்சனம் இல்லாமல் எத்தனை பேர் இருந்துட முடியும்? இப்போ இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் கீழே வந்து விமர்சனம் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்பவன் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடுவான். அடுத்தடுத்து அந்த கலை தாயின் மூத்த பிள்ளைகள் மாதிரி. ஸோ அந்த விமர்சனத்தை அது ஒரே ஒரு ஆள் தாங்க சொன்னாங்க. ஜாக்லின் மட்டும்தான் சொன்னாங்க தர்ஷிகா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம்ப்டாக இருக்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் தானே. சரி, ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஜாக்லினுக்கு நம்ம தப்பாக தெரிஞ்சிருக்கோம், இல்லை குறைவாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் அதை நான் சரி பண்ணிக்கிறேன் ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் கரெக்டான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அது வந்து ஆர்கியூ பண்ணுறாங்கல்ல, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, எனக்கு தெரியுது நீ ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லினே சொல்கிறாங்க. உடனே வந்து தர்ஷிகா ஆமாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி திமிராக பேசுகிறாங்க. மறுபடியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாங்க. அப்பயும் தர்ஷிகா வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஸோ அந்த விமர்சனத்தை வந்து ஏற்றுக்கோங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஒரு ஆள் தாங்க சொன்னாங்க, அதுக்கே இவ்வளோ வருது இல்லை உங்களுக்கு. அப்போ வர்ஷினியோட பேரையும் ராணுவோடைய பேரையும் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த விமர்சனத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்காங்கல்ல. வர்ஷினி எல்லாம் சொல்கிறாங்க முன்கூட்டியே, எப்படி பார்த்தாலும் என் பேரை தான் சொல்லுவீங்க சொல்கிறாங்களே, தட் இஸ் கால்டு ப்ராக்டிக்கல். அது ஏற்றுக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அடுத்ததாக மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. வெரி சிம்பிள். தர்ஷிகாவுக்கு ஏன் அந்த மைண்ட் செட் இல்லை அப்படின்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. அது வந்து இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட்டான ஆட்டிடியூட் தான் வந்து சொல்லி ஆகணும். அந்த மாதிரி விமர்சனத்தை ஏற்றுக்கல அப்படின்னா உங்களால் முன்னேறவே முடியாது. இதை நான் ஷோக்காக மட்டும் சொல்லலை, ரியல் லைஃப்லேயும் அதுதான். விமர்சனங்கள் 1000 இருக்கும், அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். சில இடங்களில் ரெஸ்பாண்ட் பண்ணணும், சில இடங்களில் நீங்கள் காதில் வாங்காமல் போகிறது நல்ல விஷயங்கள் தான். ஆனால் 1 or 2 விமர்சனத்தை கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கீங்க அப்படின்றதா அர்த்தம் ஆக்சுவலாக. சரி, இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு வருவோம். இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நீங்கள் யாரனா செலக்ட் பண்ணிக்கோங்க. விஜய் விஷாலை செலக்ட் பண்ணாங்க, ஓகே, நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. அருண் அவர்கள் என்ன பண்ணாமல் போயிட்டார் ஆக்சுவலாக. அருண் பிரசாத் அவர்கள் எவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், எவ்வளோ காம்ப்ரமைஸ் பேசினார், எவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டார், எவ்வளவோ பண்ணார். ஸோ அவர் ஏன் நீங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக 1-2 பேர் கூட வந்து சொல்லிங்க. ஒரே ஒரு ஆள் தான் சொன்னாங்க, ஒரே ஒரு ஆள் விஜய் விஷால் மட்டும் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், மற்ற யாருமே சொல்ல கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபேராகவே இல்லை, எனக்கு தெரிஞ்சது ஃபேராகவே நாட் ஃபேர். நீங்கள் வந்து எல்லாமே வன்மத்தில் வச்சு செய்கிற மாதிரி வந்து இருந்தது. யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்துடணும் இவன் தான் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த வாரமெல்லாம் விஷால் வந்து பெருசாக பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை. லைவ் 24/7 பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அருண் பிரசாத்தை தான் சுற்றி காமிச்சிட்டே இருக்காங்க. அருண் பிரசாத் தான் எல்லா பிரச்சனைக்கும் வந்து சால்வ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். சொல்லப்போனால் பிரின்சிபல் மேடம் பண்ணுற விஷயங்களை விட விபி அவர்கள் தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தார். அந்த லவ் போர்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து அடக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அது நிதானமாக சால்வ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், டூயின்னு வந்து வாட்சி போச்சுன்னு வந்து பேசாமல் அது எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணார் அருண் பிரசாத். ஆனால் ஒருத்தனை தவிர வேறு யாருமே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அருண் பிரசாத் அப்படின்னு சொல்லவே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், தீபக் அவர்களை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த கேமை வந்து எவ்வளோ தூரம் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டுகள். அதுக்காக தான் ஒவ்வொன்றும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தீபக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து முத்துக்குமரன் அவர்களை வந்து சொல்லியிருப்பாப்பில். என்ன ரீசன் சொல்லியிருப்பார் அப்படின்னா, முத்துக்குமரன் எப்பவுமே பேசும் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவ்வளோ பேசும் பிள்ளை, எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி வேலிடான பாயிண்ட்ஸை வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் தான் முத்துக்குமரன். அந்த பையன் வந்து இந்த வாரம் கொஞ்சம் டைல்யூட் ஆகி பெருசாக பர்ஃபார்மன்ஸே பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தீபக் அவர்கள் வந்து சொன்னாப்புல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகி நிறைய இடங்களில் வந்து பர்ஃபார்மன்ஸே இல்லாமல் தான் இருந்த மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு லவர் இருந்தாங்க,
எல்லாரும் செவ்ரேறி குச்சி போயிட்டு லவ் லெட்டரை பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் லவர்ஸ் வந்து பயங்கரமாக சண்டை அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரே பொண்ணு 2 பேர் வந்து லவ் பண்ணவங்கலாம் சண்டை அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் ப்ரோமோவில் வந்தாங்க. ஷோ முழுக்கவே அவங்கள தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரனுக்கு வந்து பெருசாக வந்து அந்த இடத்துல வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அந்த கேரக்டருக்கே வேல்யூ இல்லாமல் தான் போச்சு. எப்படி முத்துக்குமரனும் அதே மாதிரி தான் விஜய் விஷாலுக்கும் வந்துருது. ஆனால் விஜய் விஷாலை வந்து எல்லாருமே பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்தாங்க. மேபி அது இன்புட் வந்து நல்லா இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ முத்துக்குமரனை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக தீபக் சொல்கிறாப்பில்ல. ஸோ தட் இஸ் கால்டு கேம் பிளேயிங் அண்ட் அதோட கண்ணோட்டத்தை வந்து அதுதான் காட்டுகிறது. அப்போ பர்ஃபெக்டாக தீபக் அவர்கள் அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ முத்துக்குமரனை தவிர்த்து வேறு யாருமே வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாங்க. ஆனால் அவரோட கண்ணோட்டத்தில் முத்துக்குமரன் எப்போதுமே ஒரு பேசும் பிள்ளை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் பண்ணக்கூடிய ஒரு பையன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பையன் வந்து திடீர்னு இந்த வாரம் வந்து டைலூட் ஆகிட்டா அது என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறாருல. ஸோ அதுதான் தீபக்கோடைய ஸ்ட்ரென்த்தாக நான் வந்து பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கோடை தாண்டி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில பர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்கணும், அந்த டாஸ்க் வந்து பண்ணணும். டாஸ்க் பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து அப்போஸ் பண்ணாங்க. இட்ஸ் மீன்ஸ் இன்டிமேட் பண்ணாங்க. அதை வந்து ஆண்கள் வந்து ஏற்க மறுத்துட்டாங்க. அது ஒரு 2 நாள் வந்து போச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணாங்க. இப்போ செஞ்சால் தான் என்ன ஆகிட போகுது, செஞ்சு தான் பாருங்களேன் அப்படின்னு வந்து சொன்னாப்பில். ஸோ அப்போ வந்து மக்களுக்கு ஒரு பெரிய அப்செட் இருந்தது. ஏன்னா ஒரு கேமில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில், அதுவும் பிக் பாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே அது வந்து இல்லாத போது எப்படி வந்து ஒரு கண்டஸ்டன்ட் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜேஎஸ்க்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் வந்து கிளம்பிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த வாரத்தில் அதுவும் இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இடுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டு சும்மா கையை இப்படி வச்சுக்கிறோம். வந்து இன்னொரு கையை வந்து மேலே தூக்கி வச்சுக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும். சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை வந்து பாய்ஸ் பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அது ஒரு சாதாரணமான ஒரு டாஸ்க் தான். ஸோ அந்த டாஸ்க் வந்து அது சமைக்கிற வரைக்கும் எங்களால் இருக்க முடியாதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிறோம், இல்லை ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு 10 மினிட்ஸ் இருக்கிறோம், அதுக்கு மேலே எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணி பேசியிருந்தா அதுக்கு ஒரு விடை வந்து கிடச்சிருக்கும். ஸோ எடுத்தோடனே இது வந்து எங்களால் முடியவே முடியாது, அப்படி ஒரு விஷயத்தை எங்களால் பண்ணவே முடியாது, அது சமைக்கிற வரைக்கும் எங்களால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே அப்போஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறது நம்ம? ஏன்னா இவங்களே தான் வந்து சொல்லி இப்போ செஞ்சால் தான் என்ன ஆகிடுப்போகுது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக்கில் வந்து சொன்னாங்க. அது ஃபன் தானே, ஜாலி தானே அப்படின்னு சொல்லி ஜாலியாக பண்ணிட்டு போகலாம்ல. இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸ் பண்ணணும், 5 செகண்ட்ஸு, அப்புறம் 15 செகண்ட்ஸ், அப்புறம் 30 செகண்ட்ஸு, 1 மினிட்டு, 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி போச்சுல. நீங்கள் பேரம் பேசுங்க உட்காந்துக்கிட்டு. சார் அவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க, 5 நிமிஷம் வேணால் நிற்கிறோம் இடுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு 5 மினிட்ஸ் நிற்கிறோம், இல்லை 3 மினிட்ஸ் நிற்கிறோம், இல்லை 2 மினிட்ஸ் நிற்கிறோம், இல்லை 1 மினிட் நிற்கிறோம், அவ்வளோதான் எங்களால் முடியும், அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சண்டை போடுங்க. இல்லை உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்டு வாங்குவங்க. இல்லை எங்களால் பண்ணவே முடியாது அப்படின்றது வந்து அது ஸ்போர்ட்டிவாக இல்லை. இப்போ லாஸ்ட் வீக்கில் தான் விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனார், அது ஒரு ஸ்போர்ட்டிவாக பாருங்கள், அது பண்ணால் தான் என்ன ஆகிட போகுது, அது ஒரு ஃபன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. ஸோ அதை வந்து நீங்கள் ஏன் எடுத்து செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியல. அதில் சரி ஓகே, அது ஆனால் அவங்க ஒரு சில ரீசன்ஸ் வந்து சொன்னாங்க, அது நம்ம ஏற்றுக்கும்படியாக தான் இருந்தது. அந்த பாடி லாங்குவேஜே எனக்கு பிடிக்கலிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி அது தப்பாக தான் இருந்தது. சரி அந்த டாஸ்க் வேணால் வேறு டாஸ்க் கொடுங்க, அதை நாங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆனந்தி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க ப்ரோமோலாம் வர்றதுக்கு. அருண் பிரசாத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேப்பை வந்து எடுக்கிறாங்க, மஞ்சரி அவர்கள் வந்து எடுக்கிறாங்க. ரீசன்ஸ் எல்லாம் அப்படி ரொம்ப சில்லியான ரீசன்ஸ் தான். மஞ்சரி அவர்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாப்புல, இங்கே பாருமா நான் போட்டுறேன் இருமா அப்படின்னு சொல்லி. உடனே பிக் பாஸோட ரூல்ஸு, பிக் பாஸ் அத்தனை தடவை சொல்ல மாட்டார், நீங்களாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த டேப்பை பிச்சு விட்றீங்க. என்னப்பா இதெல்லாம்? அப்புறம் ஆனந்தி அவங்க வந்து ஒரு டேப்பை வந்து பிரித்து விட்றாங்க. இவங்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லி பண்ணுறாங்கன்னு கூட நமக்கு வந்து தெரியல. இது வன்மத்தில் பண்ணுறாங்களா, இல்லை ப்ரோமோவில் வரணும் அப்படின்றதுனால பண்ணுறாங்களா? இது வந்து ஒரு பெரிய விஷயம், இதை பண்ணோம் அப்படின்னா ப்ரோமோவில் வந்துடுவோம், மக்கள்கிட்ட போய் நம்ம சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களான்லாம் தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒஸ்ட்ரா ரே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஓகே, ஃபைனலாக வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக விஜய் விஷால் அவர்கள் ஆண்கள் டீமில் இருந்தும், அதே மாதிரி பெண்கள் டீம்லேருந்து மஞ்சரி அவர்கள் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு கேப்டன்சி டாஸ்க் வந்து நடைபெறும். ஸோ அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க நெக்ஸ்ட் வீக்கோட கேப்டன் ஆகுவாங்க. ஸோ அதை தாண்டி இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வாரத்தில் வந்து ஒரு எவிக்ஷனா இல்லை டபுள் எவிக்ஷனா அப்படிங்கிற கேள்விகள் வந்து இருக்குது. ஒரு எவிக்ஷனாக இருந்தால் ரியா அவர்கள் எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அன்அஃபிஷியல் போல்லேருந்து வரக்கூடிய வாக்குகளை வச்சு பார்க்கும்போது. ஆனால் இன்னொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்குது, சாச்சினா அவர்கள் எவிக்டட், ரஞ்சித் அவர்கள் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி, இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிற மாதிரி சில வீடியோக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் உண்மையாகவே சொல்லப்போனால் யாருக்குமே தெரியாது யார் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. ஒரு எவிக்ஷனா இல்லை டபுள் எவிக்ஷனான்னு கூட தெரியாது. ரியா அவர்களை வெளியே அனுப்புகிறாங்களா, இல்லை சிவகுமாரை வெளியே அனுப்புகிறாங்களா, இல்லை மஞ்சரி அவர்களை வெளியே அனுப்புகிறாங்களா, இல்லை சாச்சனா அவர்களை வெளியே அனுப்புகிறாங்களான்றது இப்போ வரைக்கும் இப்போ இல்லை,
நாளைக்கு நைட்டு 10 மணி வரைக்குமே யாருக்குமே தெரியாது. இது வந்து கான்ஃபிடென்ஷியல். யாருனாலையும் ஒரு பேசலாம், ஒரு அசம்ப்ஷனில் தான் பேச முடியும். நானே சொன்னால் கூட அது ஒரு அசம்ப்ஷன் நினச்சிக்கோங்க. சரி, ஓகே. இப்போது நாளைக்கு யார் எவிக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.